that is hydroxy compounds and ethers நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஹைட்ராக்சி காம்பவுண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சாச்சு, ஃபுல்லாவே முடிச்சு கொடுத்துட்டேன். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ஈதர்கள், ஈத்தர்ஸ் பார்க்க போறோம். ஈத்தர்ஸ் ஆக்சுவலா முந்தி உள்ள புக்ல எல்லாம் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸும் ஈத்தர்ஸும் தனித்தனியா தான் என்ன செஞ்சிருப்பாங்க, புக் வச்சிருப்பாங்க, பாடம் வச்சிருப்பாங்க. ஆனா இதுல சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனாலதான் சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா. சோ இப்ப ஈத்தர்ஸ், ஈதர்கள், தமிழ்ல ஈதர்கள், இங்கிலீஷ்ல ஈத்தர்ஸ். சோ ஈத்தர்ஸ் இது ஏன் அப்படின்னா இந்த ஈத்தர்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் O. இந்த மாதிரி ரெண்டு லோன் பேர் இருக்கும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆர் கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு ஆர் ஆல்கைலாவும் என்ன, இன்னொரு ஆர் அரைலாவும் இருக்கும். ஒரு ஆர் ஆல்கைல், இன்னொரு ஆர் அரைலாவும் இருக்கும். சோ அது என்ன ஆல்கைல் அரைல் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், பேசிக்கான விஷயம். சில நமக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சாகணும். எது அல்கைல் எது அரைல் அப்படின்னு நமக்கு தெரியணும். சோ ஓட அப்ப ஓ இருந்தாலே அது ஈத்தர் தானா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓ வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு, அதாவது the oxygen atom which is connected to alkyl or aryl group are called ethers அப்படின்னு பேரு. ஏன்னா எல்லாத்துலயும் ஓ இருக்கு, அப்ப அது எல்லாமே ஈத்தர் தானா அப்படி கிடையாது. அந்த ஓங்கிறது as a class of compound in which oxygen atom is connected to two alkyl aryl group. alkyl groupலயோ aryl groupலயோ கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஓ தான் ஈத்தர் அப்படின்னு பேரு. So ethers can be considered to be derivatives of hydrocarbon in which one hydrogen atom is replaced by alkoxy. Actually the OR ன்னு சொன்னா alkoxy, இன்னொரு R aryloxy அப்படின்னு சொல்லலாம். Actually OR alkoxy, திரும்ப இந்த OR dash aryloxy. பொதுவா அல்காக்சி, அல்கேன், அல்கைல் அப்படின்னாலே அல்கேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை நீக்கிட்டு, இப்ப CH4 இருக்குன்னா ஒரு ஹைட்ரஜன் பெர்சன்ட் CH3, திஸ் இஸ் என்னது அல்கைல் குரூப். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், இது பண்ணிக்கணும். சோ அப்ப ஈத்தர்ஸ், வாட் ஆர் ஈத்தர்ஸ் அப்படின்னு கேட்டா, ஈதர்கள் என்பது என்னது, இந்த ஓவ வினை செயல் தொகுதியாக கொண்டுள்ள இரு புறமும் ஒரு ஆரோட என்ன செய்யும், கனெக்ட் ஆயிருக்கும். That is in which oxygen atom is connected to two alkyl or aryl group அப்படின்னு சொல்றோம். So ethers can be considered as derivative of hydrocarbon சொல்லியாச்சு, முடிஞ்சது. இதுக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு, அது ஒரு ஒன் வேர்ட்ல கேட்கலாம். CnH2n plus 2O, CnH2n plus 2O, CnH2n plus 2O. This is formula for ethane, general formula. So CnH2n plus 2 னா alkane, அதுல ஒரு O சேர்த்துக்கிறோம். சரியா, ரைட். இப்ப ஈத்தர்ஸ கிளாசிபிகேஷன் பண்ண போறோம். ஈத்தரை வகைப்படுத்த போறோம். வகைப்படுத்துறோம் அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ், ஈதர்களின் வகைப்பாடு. என்ன செய்யறோம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு சிம்பிள் ஈத்தர்ஸ், எளிய ஈதர்கள். இது எளிய ஈத்தர்கள். இது மிக்சட் ஈத்தர்ஸ். சரியா, மிக்சட் ஈத்தர்ஸ், எளிய ஈதர்கள். இந்த மாதிரி மிக்சட் ஈத்தர்ஸ் கலவை அப்படின்னு வரும். சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அது என்ன சிம்பிள் ஈத்தர், மிக்சட் ஈத்தர் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஓ ரெண்டுமே சேம் குரூப்போட, இதுவும் CH3, இதுவும் CH3, இப்படி சேம் குரூப்போட கனெக்ட் ஆயிருந்தா சிம்பிள் ஈத்தர்ஸ். அப்படி இல்லாம C2H5O CH3 இப்படி இருந்தா இது வந்து மிக்சட் ஈத்தர்ஸ். ஓகே, வேற வேற குரூப் ஓட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய, கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய கார்பன் வேற வேறையா இருந்தா மிக்சட் ஈத்தர்ஸ், சேமா இருந்தா சிம்பிள் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இதுக்கு பேரு சொல்லணும் இல்லையா. இது வந்து டைமெத்தில் ஈத்தர், இது எத்தில் மெத்தில் ஈத்தர். அதே இது C2H5O C2H5 டையத்தில் ஈத்தர், டையத்தில் ஈத்தர், டைமெத்தில் ஈத்தர், ஃபினைல் மெத்தில் ஈத்தர். அந்த என்ன குரூப் இருக்கோ அதுக்கு முன்னாடி போகணும். இப்ப இப்படி இருக்கு வச்சுக்கோ, C6H5O CH3. சோ மெத்தில் ஃபினைல் ஈத்தர், இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு.
சோ ஒரு பேர் இருக்கும், அதுக்கு ஏதாவது ஒரு கமர்ஷியல் நேம் இருக்கும், அசிட்டோஃபினோன், பென்சோஃபினோன், அனிசோல் இப்படி எல்லாம் வரும். ரைட்டா? இது வந்து அனிசோல். இந்த இதுக்கு பேரு அனிசோல். சரியா? சரி, அடுத்து இந்த இதுல பார்த்தோம்னா சோ கிளாசிபிகேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்க புக்ல அப்படிதான் கொடுத்திருக்காங்க. சோ ஃபீனாக்சி பென்சீன், இது மீத்தாக்சி. இதுக்கு ஃபீனாக்சி பென்சீன் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரெண்டு பக்கமும் ஃபினைல் குரூப். ஆல்கைலுக்கு இங்க எப்படி CH3 இது அரைலுக்கோ அது மாதிரி ஆல்கைலுக்கு இப்படி ஓ இப்படி இப்படி இருந்தாது ஃபீனாக்சி பென்சீன். phenoxy benzene. So இந்த மாதிரி இருக்கு இல்லையா? So this is classification of ethers. Okay, right. இப்ப ஸ்ட்ரக்சர் சொல்லி பார்த்தா சேம். நான் இப்போ ஒரு வார்த்தை பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், ஏன் இதை ஹைட்ராக்சியோட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்படி எழுதிக்கோ OR, இப்படி எழுதிக்கோ என்ன, அதே மாதிரி OH. சோ இட் ரிசம்பிள்ஸ் என்ன, இந்த ரெண்டும் சேமா இருக்கு. இந்த ஆறு இருக்கிற இடத்துல ரெண்டு ஹச் இருக்கு, ரெண்டு ஆறு இடத்துல ரெண்டு ஹச் இருக்கு. அப்ப இதை ஒத்து இருக்கு இல்லையா? சோ அதனால இட் ரிசம்பிள்ஸ் வாட்டர். அதனாலதான் இது OHோட ஒரு என்ன இருக்கு, ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அதனாலதான் இது ஹைட்ராக்சில் டெரிவேட்டிவோட இந்த பாடத்தை இந்த இதை வச்சிருக்காங்க ஈத்தர்ஸ். சரியா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈத்தர். ஈத்தரின் வினை செயல் தொகுதியின் அமைப்பு. ஃபங்க்ஷனல் அப்படி கூட போடலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஈத்தர். ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஈத்தர். சோ வினை செயல் தொகுதியின் அமைப்பு சேம் ப்ராசஸ். அந்த ஆல்கஹால்ல சொன்னதே தான். ஆக்சிஜன் ரெண்டு லோன் பேர் இருக்கு. ரெண்டு லோன் பேர், இதுல இந்த கார்பன் ஒரு 3 இதோ இந்த கார்பன். சோ இங்க ஒரு சிக்மா பாண்ட், இங்க ஒரு சிக்மா பாண்ட். இந்த இடத்துல பாண்ட் இதாக என்ன ஆகுது, அதே மாதிரி ரெடியூஸ் ஆகி 117.7 டிகிரி கிடைக்குது. So the structure of ethyl oxygen which is attached to alkyl group similar to structure of OH property of alcohol. Alcohol மாதிரி தான் இதுவும் இருக்கு. Oxygen atom is sp3 hybridized to 2 sp3 hybridized orbital of oxygen. ரெண்டு sp3 hybridized orbital of oxygen linearly overlap with 2 sp3 hybridized orbital of carbon. இந்த ரெண்டு இதுவும், இது ஒரு கார்பன் இது ஒரு கார்பனோட என்ன ஆகுது, ஓவர்லாப் ஆகுது. 2 கார்பன் 2 sp3 ஆஃப் கார்பன் ஓவர்லாப் ஆகி சிக்மா பாண்ட உருவாக்குது. சோ மீதி இருக்கக்கூடியதான் என்னது, இதா இருக்கு. சோ அதனால ஒரு கிளீவேஜ், இந்த கிளீவேஜ் இல்ல, இது ரெண்டு லோன் பேர் இல்லையா? லோன் பேர் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இங்க நடக்குது. அதே மாதிரி ஆனா பட் இட் ஹாஸ் a ஷேப் என்ன அப்படின்னா டெட்ராஹெட்ரல் பாண்ட உருவாக்குது. So it has a shape tetrahedral bond angle due to the repulsive attraction between the two bulkier alkyl group. இதுதான் alkyl group இல்லையா? 2 bulkier alkyl group. ஆக்சுவலா இத காட்டிலும் இது பல்க். சோ அதனால இப்படி சொல்றோம். சோ ஸ்லைட்லி கிரேட்டர்னு சொல்றோம். சரியா? ரைட். சோ அந்த வார்த்தை புக்ல எப்படி இருக்கும், COC bond is slightly greater than tetrahedral bond angle. இந்த வார்த்தையை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோ. ரைட்டா? ஓகே. அடுத்து ஐயுபாக் சிஸ்டம். ஐயுபாக் அப்படின்னு சொல்லி பார்த்தா சேம் ப்ராசஸ் தான் இதுலயும் ஃபாலோ பண்ணணும். ஐயுபாக் நேமிங், ஐயுபாக் பெயரிடுதல், அதே ப்ராசஸ் தான் நேம் பண்ணும். கார்பன் செயினை வந்து செலக்ட் பண்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அடுத்து சப்ஸ்டிட்யூவன்ட் பார்க்கணும். இதெல்லாம் அதே சேம் ப்ராசஸ் தான். ஆனால் இதுல ஒண்ணு எப்படி நேமிங் பண்ணணும் அப்படின்னா ஆக்சின்னு நேம் பண்ணணும். அதுவும் எப்படி நேம் பண்ணணும்னா எதுக்கு சின்ன அதாவது இப்ப CH3O C2H5 இருக்குன்னு வச்சுக்கோ. இதுக்கு நேம் பண்ணும்போது இதத்தான் மீத்தாக்சின் எடுத்துக்கணும், ஈத்தாக்சின் எடுத்துக்கூடாது. இதை கம்பேர் பண்ணும்போது இது சின்னது. அப்ப இந்த குரூப்புக்கு தான் போகணும். இத ஓவை வந்து எங்க சேர்க்கணும்னா எது ஸ்மாலர் அல்கைல் குரூப்போ அங்க போய் ஓ சேர்த்துக்கணும். அப்ப மீத்தாக்சி இது என்னது, C2H5 எத்தில் குரூப். அப்ப என்ன வரும், இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், மீத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு சொல்லணும். பொதுவா இதனுடைய ஐயுபாக் நேம் வந்து அப்படி எழுதணும். சாதாரண நேம், ஒரு காமன் நேம் இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா இது என்னது, எத்தில் மெத்தில் ஈத்தர். ஈத்தர்ல தான் முடியும். எத்தில் மெத்தில்
ஈத்தர். எத்தில் மெத்தில் ஈத்தர். சோ இது வந்து காமன். இப்ப இன்னொரு ஒரு இது பார்ப்போம் பாருங்க. CH3 OCH3. காமன் நேம் ஃபர்ஸ்ட். காமன் நேம் methoxymethane. methoxymethane. ஓகே, இது ரெண்டுமே சேம் குரூப்னால அப்படி எழுதிட்டோம். அதே இது இப்படி இருக்கு. நான் பாரு ஒரு நிமிஷம். CH3 O CH CH3 CH3 இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இதுக்கு எப்படி நேமிங் பண்ணணும் அப்படின்னா ஸ்மாலர் குரூப் தான் எடுத்துக்கணும். இத ரெண்டையும் கம்பேர் பண்ணு. இதுதான் ஸ்மாலர் குரூப். அப்ப இந்த ஸ்மாலர் குரூப் தான் எடுத்துக்கணும் இத பார்க்கும்போது. அப்ப என்ன ஆகும்? இப்ப பாரு. சோ 2-methoxypropane இதுக்கு பேரு. இது மீத்தாக்சியா? 2-methoxy. இது 3 கார்பன். சோ ப்ரோபேன். அதே காமன் நேம் எழுதும்போது என்ன செய்யணும்? ஐசோப்ரோபைல். இது வந்து ஐசோப்ரோபைல். ஐசோப்ரோபைல் மெத்தில் ஈத்தர் காமன் நேம். பொதுவா நம்ம வந்து இப்ப ஐயூபாக் நேம் தான் எழுதுறோம். இருந்தாலும் காமன் நேமும் சில நேரம் கேட்டா சொல்ல தெரியும். சரியா? ஐயூபாக் நேம். ஓகே ரைட். இப்ப அடுத்து ஒரு காம்பவுண்ட் பார்ப்போம். புக்ல இருக்கிற காம்பவுண்ட முதல் பார்த்துக்கோங்க. அதுதான் கேட்பாங்க. சரியா? பாரு. CH3 O C 3 பக்கம் CH3 இருக்கா? சோ 2-methoxy 2-methylpropane இதுக்கு பேரு. இது ப்ரோபேன். 3 குரூப் ப்ரோபேன். இது செகண்ட் பொசிஷன்ல இருக்கு இல்லையா? சோ 1 2 3. அப்ப 2-methoxy 2-methylpropane. 2-methoxy 2-methylpropane அப்படி போடும். சரியா? ஓகே. இப்படி போட்டா 1 2 3 அப்படிதானே? செகண்ட் பொசிஷன்ல மீத்தாக்சி இருக்கு. செகண்ட் மெத்தில் இந்த ப்ரோபேன் எழுதணும். சரி, ப்ரோபேன் இந்த 3 கார்பன் அதை வச்சு அப்படி எரிச்சிடும் எழுதுறோம். 2-methoxy 2-methylpropane. அடுத்து இப்படி இருக்கு வச்சுக்கோ. C6H5 O C6H5. சோ டைஃபினைல் ஈத்தர். இது பேரு ஃபினைல் ஈத்தர் சொல்லலாம், இல்ல டைஃபினைல். அது காமன் நேம். ஆனா இது போடும்போது எப்படி போடணும்? phenoxybenzene. phenoxybenzene. சரியா? இப்படி எழுதணும். சோ ஐயூபாக் நேம் பேஜ் நம்பர் 133 134 நிறைய கொடுத்திருக்காங்க. சோ ஒரு காம்பவுண்ட் இப்படி கொடுத்திருக்காங்க. CH3 O CH2 CH2 O CH3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. என்னாகும்? சோ 1,2-dimethoxy ethane. 1,2-dimethoxy ethane. சோ இது மீத்தாக்சி இல்லையா? இந்த பக்கமும் ஒரு OCH3 இருக்கு. அதனால டைமீத்தாக்சி. டைமீத்தாக்சி 2 கார்பன் இருக்கு. சோ ஈத்தேன். 1,2-dimethoxy ethane. சோ இதுதான் என்னது? ஐயூபாக் நேம். சோ புக்ல நான் ஒரு 3 காம்பவுண்ட் தான் இருக்கு. நீங்க பாத்துக்கோங்க. எதுவும் டவுட்னா என்கிட்ட கேளுங்க, சொல்லித்தரேன். சோ அதுக்கடுத்து நேரம் எங்க போயிடலாம்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ண போறோம். எப்பயுமே ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கடுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். அதுக்கடுத்து யூசஸ். இதுதான் நம்மளுடைய இது இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். சரி, ஈத்தரை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு இன்டர்மாலிகுலர், அடுத்து வில்லியம்சன் சிந்தசிஸ், அதுக்கடுத்து மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால். இதுல 3ல 2 மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2மே முக்கியம் தான். அதுவும் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ரொம்ப முக்கியம். சரியா? சோ 3 மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் அடிக்கடி கேட்பான். 3 மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் அப்படின்னு கேட்பான். சோ அது எழுத தெரியணும். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் intermolecular dehydration. intermolecular அப்படின்னா மூலக்கூறுக்கு இடையே நீர் நீக்கம். சரியா? dehydration. intermolecular dehydration of alcohol. ஆல்கஹாலுக்கு இடையே. சரியா? ரைட்.
இப்ப பாரு இது எப்படி எடுத்துக்கிறோம்னா CH3 CH2 OH எத்தனை alcohol 2 moles கொடுத்துருப்பா. நான் உனக்கு புரியறதுக்காக இப்படி எழுதுறேன். OH CH2 CH இப்படி எழுதிக்கோ. ரைட்டா? Sulfuric acid in presence of 430 Kelvin. இப்ப பாரு இதுல உள்ள ஹைட்ரஜன் இதுல உள்ள OH சேர்ந்து போயிடும். அப்ப என்னமா கிடைக்கும்? CH3 CH2 O CH2 CH3. This is diethyl ether. Diethyl ether. Okay. Right. இதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்? மெக்கானிசம் பார்க்கணும். முதல் preparation full பார்த்துட்டு மெக்கானிசம் பார்த்துருவோம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட். சரி மெக்கானிசம் பார்த்துருவோம். மெக்கானிசம் ரைட். மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தா பாரு CH3 CH2 OH. இந்த ஓல தான் லோன் பேர் இருக்கு. நம்ம என்ன போடுறோம்? சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறோம். சல்ஃபியூரிக் ஆசிட் எப்பவுமே எப்படி பிரிப்போம்? H plus H HSO4 மைனஸ் இல்லையா? இப்படி இருக்கும். HSO அதாவது ஒரு நிமிஷம் இப்படி பிரிக்கிறோம். H OSO3 H அதாவது H2SO4 இப்படி பிரிச்சுக்கிறோம். ரைட்டா? இங்க இது மைனஸ் இது பிளஸ். அப்ப என்ன ஆகும்? இது இங்க போகும். போகும்போது என்ன கிடைக்கும் பாரு? CH3 CH2 ஏற்கனவே நான் உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லியிருக்கேன். சோ அந்த இது படிதான். CH3 CH2 O என்ன இந்த இங்க இருக்கிற H இந்த H இங்க போகும். H ரைட்டா? இங்க பிளஸ் உருவாகும். ரைட்டா? லோன் இதோட இங்க போய் அட்ராக்ட் ஆகுது. அதனால இந்த இடத்துல என்ன ஆகும்? பிளஸ் உருவாயிடும். ரைட்டா? சோ இப்ப இன்னொரு ஆல்கஹாலோட போடுறோம். OH H O CH2 CH3. சோ இங்க ரெண்டு லோன் பேர் என்ன ஆகுது? சோ மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி உள்ள போகும் இல்லையா? அப்ப எப்படி கிடைக்கும் பாரு? நான் எழுதிட்டே வரேன். புரியலன்னா கேளுங்க. CH3 CH2 O CH2 CH3. இந்த இருக்குல்ல CH3 CH2 எழுதியாச்சு. இந்த CH2 CH3 எழுதியாச்சு. ரைட்டா? இந்த நடுஸ்ல இருக்கிற இந்த H2O வெளியே போயிருது. இந்த H இருக்குல்ல இதுல ஜாயின் O இங்கேயும் ஒரு பிளஸ். ஏன்னா அது கொடுக்குது இல்ல, அதனால இங்க ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. இந்த இடத்துல ஒரு பாண்ட் என்ன ஆகுது? வெளியே போகுது. H இந்த ஹைட்ரஜனும் இந்த பிளஸும் வெளியில போயிடுது. அதனால அங்க ஒரு டபுள் பாண்ட் O தட் இஸ் ஃபார்ம் ஆகுது. O ஃபார்ம் ஆகுது. CH3 CH2 O CH2 CH3. கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும் மெக்கானிசம்ஸ். எல்லா பாடம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை எல்லா மெக்கானிசமும் நம்ம பார்ப்போம். திரும்ப பார்த்தாதான் மெக்கானிசம் கொஞ்சம் புரியும். ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மைனஸ் இருக்கு அப்படின்னா அது லோன் பேர் போய் எப்பவுமே மைனஸ் பிளஸ் போய் என்ன செய்யும்? அட்ராக்ட் பண்ணும். அப்ப அந்த மாதிரி எழுதுறவங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. வெளியில ஒண்ணு போச்சு அப்படின்னாலும் பிளஸ் உருவாகும். சோ இங்க வாட்டர் தான் போகுது. சோ இந்த CH2 CH3 இங்க ஜாயிண்ட் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் இங்க ஜாயிண்ட் ஆகுது. அப்ப இங்க H பிளஸ் வெளியில போயிடும். இதான் CH3 CH2 O CH2 CH3. This is diethyl ether. Okay. Right. அடுத்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த क्वेश्चन தனியா கேட்பாங்க. சோ இது பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் என்ன அப்படின்னா CH3 ONA பிளஸ் புரோமின் C2H5 எத்தில் புரோமைடு. சரியா? இது CH3 ONA that is sodium methoxide. Sodium methoxide. இது எத்தில் புரோமைடு. ரைட். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். இந்த பார் NaBr வெளில போயிடும். So CH3
OC2H5 எத்தல் மெத்தல் ஈத்தர் பிளஸ் NaBr. இதுக்கும் உங்களுக்கு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. சரியா? மெக்கானிசம்னு பாத்துடலாம். பாரு, CH3 ONA இல்லையா? இது என்னது? லோன் பேர். ரைட். பிளஸ் CH3 CH2 Br. அப்ப Br மைனஸ் தான். அப்ப என்ன ஆகும்? இந்த Na பிளஸும் இந்த Br மைனஸும் ஜாயிண்ட் ஆகி Na போயிடும். சோ இது அப்படியே என்ன ஆகும்? ஜாயிண்ட் ஆயிடும். சோ CH3 O CH2 CH3 plus NaBr. This is ethyl methyl ether. Ethyl methyl ether. So this is Williamson ether synthesis. அடுத்து ஏதாவது டவுட்னா கேளு, திரும்ப சொல்லி தரேன். போலாமாமா? ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்து உங்க புக்லயே இது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, we know that primary alkyl halides are more susceptible for SN2 reaction. Hence, for the preparation of mixed ether, primary and tertiary alkyl group, primary alkyl halide and tertiary alkyl alkoxide are used. இப்ப இது பிரைமரி alkoxide, ரைட்டா? இது பிரைமரி alkoxide. இப்ப அடுத்து என்ன சொல்றான்? பிரைமரி alkyl halide tertiary alkoxide யூஸ் பண்ணுன்னு சொல்றோம். சரியா? So use பண்ணாத. On the other hand, if we use trialkyl halide and primary alkoxide, elimination terminate and substitute over substitution to form an alkene form பண்ணுங்கறான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவனி. என்ன சொன்னா? CH3 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 ONA ரைட்டா பிளஸ் CH3 Br இப்படி இருக்கு. ரைட். CH3 C CH3 CH3 ONA இப்படி இருக்கு. இது ஆல்காக்சைடாவும் இது புரோமைடாவும் எடுத்துக்கிறோம். இது டெர்ஷரி, இது பிரைமரி. இப்படி எடுத்தா தான் நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்குமா? அதுக்கு பதிலா இங்க CH3 ONAவும் இந்த பாரு, இங்க CH3 ONAவும் இங்க புரோமைடும் எடுத்தா இங்க Br எடுத்தா இதுல அல்கீன் கிடைக்கும். அப்ப எதை ப்ரிஃபர் பண்ணும்? இதுதான் ப்ரிஃபர் பண்ணும். இது 1 வேர்ட்லயோ 2 மார்க்லயோ கேட்கலாம். எது ப்ரிஃபர் ஆகுங்கிறது என்ன செய்யலாம்? கேட்கலாம். கேட்டு இதுக்கு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க, நம்ம இப்ப பார்ப்போம். கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரிதான் இருக்கும், ஆனா படிச்சுதான் ஆகணும். புரிஞ்சுக்கிட்டா அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரியா? சோ CH3 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 நான் இதை அப்படியே என்ன செஞ்சுட்டேன், எழுதிட்டு ஓ 2 டாட் ரைட்டா. இந்த CH3 தான் இங்க ஜாயிண்ட் ஆயிருக்கு. இந்த NAவும் இந்த Br-ம் வெளியில போகும். NaB ரைட்டா. So this is another 2-methyl 2-methoxypropane. 2-methyl 2-methoxypropane. ஓகேவா? இதே காம்பவுண்ட இந்த இடத்துல ONAவும் இந்த இடத்துல Br-ஆவும் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மாத்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. எப்படி மாத்தி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு பீட்டா எலிமினேஷன் அங்க நடக்கும். நடந்து ப்ராடக்ட் எப்படி என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி இல்ல, இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இப்படி இல்லாம இந்த CH3 ONA பிளஸ் Br இப்படி இருக்கு வச்சுக்கோ. இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு. O மைனஸ் Na பிளஸ் இப்படி இருந்ததுன்னா இத வந்து அல்கீன் தான் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்? CH2 டபுள் பாண்ட் CH3 பிளஸ் இங்க CH3 OH வெளியில போயிருக்கு. இந்த இது பேரும் பிளஸ் NaBr. சோ நமக்கு தேவையான ஆல்கஹால் ஈத்தர் வந்து என்ன செய்யாது, கிடைக்காது. சோ அதுக்கு பதிலா ஒரு அல்கீன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அல்கீன் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? சோ இப்ப இதுல ஒரு क्वेश्चन கேட்கலாம், எந்த ஆல்கைல் குரூப் வந்து இதாகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், கேட்கலாம்.
சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்து மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹாலை மெத்திலேஷன் பண்றோம். ஆல்கஹாலை மெத்திலேஷன் பண்றோம். என்ன ஆகும் அப்படின்னா CH3 CH2 OH. ஸோ எத்தில் ஆல்கஹால் பிளஸ் CH2 N2 இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த இருக்கு இல்லையா, இது இங்க பேர் கேட்டா என்ன கிடைக்கும்? CH3 CH2 O CH3 பிளஸ் N2. இது என்ன அப்படின்னா டயசோமித்தின் பிரின்சிப். இதுக்கு ஒரு பிரசன்ஸ் இருக்குமா, அது HBF4. நிறைய பேர் இந்த புக்ல பார்க்க மாட்டாங்க. ஃப்ளூரோபோரிக் ஆசிட், இது பேர் HBF4 ஃப்ளூரோபோரிக் ஆசிட். சோ மெத்தில் ஈத்தர் நமக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டா, எத்தில் மெத்தில் ஈத்தர். ஓகே, சோ அடுத்து பார்த்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் என்ன செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி சொல்லி பார்த்தா, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஈத்தர்ஸ் ஆர் போலார் இன் நேச்சரா இருக்கு. பொதுவா இந்த OH இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போலார் தான். போலார் அப்படின்னா பிளஸ் மைனஸ் என்ன செய்யும், பிரியும். அதான் போலார் இன் நேச்சர். அதனால டைபோல் மூமெண்ட் உண்டு. அந்த மாதிரி இருந்தாலே அதுக்கு போலார் ஆக்டிவிட்டி இருந்தாலே அது டைபோல் மூமெண்ட் ஒன்று உண்டு. Dipole moment of ether is the vector sum of two polar CO bond with a significant contribution from two lone pair of electron. So for example, the dipole moment of diethyl ether is 1.18 D. இதை மட்டும் வச்சுக்கோ, ஒன்னால கேட்கலாம். So boiling point of ethers are slightly higher than that of alkanes and lower than that of alcohol of comparable masses. பொதுவா acidity of alcohol, acidity of phenol எல்லாமே நம்ம பார்க்கும்போது இந்த பாயிலிங் பாயிண்ட் பத்தி பேசுவோம். அதாவது தமிழ்ல சொன்னா ஈதர்களின் கொதிநிலை வந்து எப்படி இருக்கு, அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கறத பத்தி பேசுறது. அதுக்கு கீழே இப்படி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, H, ஹைட்ரஜன் பாண்டிங் இது உருவாக்குது. சரியா, O H H O இப்படி ஹைட்ரஜன் பாண்டிங்கை கிரியேட் பண்ணுது. சோ ஈத்தர் ஹைட்ரஜன் பாண்ட் வித் வாட்டர், ஹென்ஸ் ஆர் மிசிபிள் வித் ஈத்தர். அதனாலதான் இது என்ன ஆகுதுங்கிறான், ஒன்னோட ஒண்ணு கலக்குதுன்னு சொல்றான். சோ திஸ் இஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்ஸ் அப்படின்னு பாத்துருவோம். சோ இது வரைக்கும் நடத்தினதுல ஈத்தர்னா என்ன, அதை எப்படி கூப்பிடணும், ஐயூபாக் நேம் என்ன, அதுக்கடுத்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறதுல என்ன செய்யறோம் பார்த்திருக்கோம். அதுக்கடுத்து ஜெனரல் ப்ரிப்பரேஷன் ஆஃப், சோ இது முடிச்சிருச்சு. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் முடிச்சிருச்சு, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முடிச்சிருச்சு. அதுக்கடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து ஈத்தர்ஸ், இன்னொன்னு அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். நம்ம இன்னைக்கு அரோமேட்டிக்கை பார்த்துட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். அரோமேட்டிக்னா aromatic electrophilic substitution. Electrophilic aromatic electrophilic substitution. So இதுல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, ஒன்னு ஹாலஜனேஷன், ஹாலஜனேற்றம், தமிழ்ல கரு கவர் பதிலீட்டு வினை அப்படின்னு பேரு தமிழ்ல ஹாலஜனேற்றம். அடுத்து நைட்ரேற்றம், நைட்ரேஷன். அடுத்து ஃப்ரிடல் கிராப்ஸ் வினை, ஃப்ரிடல் கிராப்ஸ் ரியாக்ஷன், ஃப்ரிடல் கிராப்ஸ் வினை. அடுத்து இந்த ஃப்ரிடல் கிராப்ஸ் வினையில 4 இருக்கு. மொத்தம் 4 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஹாலஜனேஷன் ஹாலஜனேற்றம், நைட்ரேஷன்னா நைட்ரேற்றம், ஃப்ரிடல் கிராப்ஸ்னா ஃப்ரிடல் கிராப்ஸ் வினைன்னு பேரு. இது எல்லாமே OCH3 அந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது என்ன ஈத்தரை வச்சு பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாரு, என்ன எடுத்துக்கிறோம்னா பென்சின் ரிங்ல OCH3 போடும். ரைட்டா, என்ன அப்படின்னா அனிசோல், இதுக்கு பேரு அனிசோல். இந்த அனிசோல்ல நைட்ரேஷன் போடுறோம். போடும்போது புரோமின் இன் எத்தனாயிக் ஆசிட்,
எத்தனாயிக் ஆசிட் என்ன கிடைக்குன்னா 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்னு வந்து ஆர்த்தோ, இன்னொன்னு வந்து பேரா. ஆர்த்தோ பேரா. சோ இந்த OCH3 அப்படியே தான் இருக்கும். இந்த பென்சின் ரிங்ல இருக்கிறது வந்து எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. இந்த OH இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பேரு. சோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல பிஆரும் இந்த இடத்துல பிஆரும் ஜாயிண்ட் ஆகும். இதுக்கு பேரு ஆர்த்தோ பேரா புரோமோ அனிசோல். ஆனா இதுல ஒரு இது என்ன அப்படின்னா எது வந்து ஈல்டு வந்து கூட கிடைக்கும்னு கேட்பாங்க. இது 20% தான் கிடைக்கும், இது 40% கிடைக்கும். ஸோ இதை வச்சு ஒரு 1 வேர்ட் வரலாம். ஸோ இதே அனிசோல்ல சேம் இதே அனிசோல்ல என்ன போடுவோம்னா கார்ன் சல்ஃபியூரிக் ஆசிட் நைட்ரேட்டிக் மிக்சர் போடுறோம். சல்ஃபியூரிக் ஆசிடும் HNO3 போடுறோம்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்னா OCH3 OCH3. சோ இந்த NO2 இங்க இருக்கும், இந்த NO2 இங்க இருக்கும். ஆர்த்தோ பேரா நைட்ரோ அனிசோல். ஆர்த்தோ பேரா நைட்ரோ அனிசோல். சோ இப்படி ஃபார்ம் ஆகும். இன்னும் ஒரு ஈக்குவேஷன் பார்த்துடலாம். Friedel-Crafts reaction. Friedel-Crafts reaction. இது ஒரு சயின்டிஸ்ட் நேம். இந்த Friedel-Crafts reactionல வந்து எப்பயுமே அன்ஹைட்ரஸ் AlCl3 யூஸ் பண்ணுவோம். சரியா? நீரற்ற AlCl3 அலுமினியம் குளோரைட் யூஸ் பண்ணுவோம். பாரு அதே அனிசோல் OCH3. அதுல CH3Cl மெத்தில் குளோரைட் போடுவோம். நான் என்ன சொன்னேன் எப்பயுமே இதுல என்ன யூஸ் பண்ணுவோம்னு அன்ஹைட்ரஸ் AlCl3 அலுமினியம் குளோரைட். அப்ப 2 ரிங் கிடைக்கும். ஆர்த்தோ ஒண்ணு நான் சொல்லியிருக்கேன். பென்சின் ரிங்ல எந்த மாற்றமும் இந்த OCH3க்கு வராதுன்னு சொல்லியிருக்கேன். சரியா? சோ இது CH3, இது CH3. சரியா? சோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டொலுவின். ஆக்சுவலா பென்சின் ரிங்ல CH3 இருந்தா டொலுவின், அதுல இந்த OCH3 இருக்கு. அதனால அது பேரு மீத்தாக்சி டொலுவின்னு பேரு. ஆர்த்தோவும் பேராவும் கிடைக்குது. பட் எப்பவுமே இதுல எப்படி அப்படின்னா பேரா தான் மேஜரா கிடைக்குது, இதுதான் அதிகமா கிடைக்குது, மேஜரா கிடைக்குது. சோ இதுக்கு பேரு மீத்தாக்சி டொலுவின். ஈக்குவேஷன் எழுதி பார்த்தாதான் வரும். நிறைய தரம் எழுதி பார்க்கணும். எழுதும் போதே தப்புக்கள் நிறைய வரும். எத்தனை தரம் எழுதி பார்க்கிறோமோ அத்தனை தரம் தான் கெமிஸ்ட்ரி வரும். சரியா? ஓகேவா? ரைட்டாமா? ரைட். இன்னும் லாஸ்ட் ஈக்குவேஷன். இதே Friedel-Craftsல அதே அனிசோல்ல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அனிசோல் ஒரு பேப்பர்ல வச்சு அனிசோல்னா என்ன, ஈத்தர்னா என்ன, ஆல்கஹால்னா என்ன, ஆல்டிகைட்னா என்னன்னு எழுதி பார்த்துட்டே வரும். 5 தரம் ஒரு காம்பவுண்டை எழுதணும். அப்பதான் மனப்பாடம். சரியா? CH3COCl. So anhydrous AlCl3. Anhydrous AlCl3 போடும்போது ரைட்டா? OCH3 இந்த இடத்துல OCH3. சோ என்ன சொன்னேன்? COCH3 இல்லையா? COCH3 இந்த இடத்துலமா இது அப்படியே போய் இதுல போய் ஆட் ஆகும். சரியா? சோ இந்த இடத்துல COCH3. So ortho para. Right? So then uses அப்படின்னு சொல்லி பார்த்தா uses of ethers, uses of diethyl ether, use of anisole இருக்கு. Diethyl ether is used as a surgical anesthetic agent in surgery. Operationsல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். It is a good solvent for organic reactions and extraction. It is used as a volatile starting fluid for diesel and gasoline engine சொல்லிருக்காங்க. So it is used as a refrigerant. குளிரூட்டி சாதனமாக பயன்படுதுன்னு சொல்றாங்க. refrigerant. சரியா? அடுத்து அனிசோலோட யூசஸ் மெயின் வந்து பெர்ஃப்யூம்ஸ் தான். வாசனை திரவியங்கள்ல பயன்படுது. அண்ட் ஃபார்மட்டிக்கல் ஏஜென்ட், ஸோ மெடிசன் லைன்ல யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது ஈத்தர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், எப்படி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம். அந்த ஈத்தர்ஸ்ல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்ஸ்ல இன்னும் ஒரு 5 ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ அதை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கிளாஸ்ல நீ இதோட கிளாஸை முடிச்சுக்கோ. எதுவும் டவுட் இருந்தா கேளு.
நோ டவுட், ரைட்? ஓகேம்மா. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தேங்க்யூ. ஜெனோ, ஜெனோ. ஜெனோ சொல்லுங்க மேம். கொஸ்டின் இது பாடம் முடிஞ்சுமா கிளாஸ்? ஓகே மேம். ஓகே, நன்றி, வணக்கம்.